ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆஹ், நம்ம நேற்று ஆக்சுவலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் பிஹேவ் ஆயிருந்துச்சா, இல்லை மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பார்த்துட்டு அண்ட் ஆஸ் யூஷுவல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் friends. So starting with equity options, Nifty Finance and Nifty 50க்கு நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்குது. இன்னும் செல்லர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டில் எனக்கு டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பையர்ஸ் இருந்தாலுமே எனக்கு செல்லர்ஸோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் ஆக்சுவலாக நேற்று ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் இன்னைக்கு அப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆக்சுவலாக டே கேண்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபார் நிஃப்டி ஃபினான்ஸு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கேண்டில் தான் விழுந்திருக்கு. நேற்றுமே ஒரு பெரிய ரெட் கேண்டில், இன்னைக்குமே ரொம்ப பெரிய ஒரு ரெட் கேண்டில். ஸோ அப்படி தான் விழுந்திருக்கு மார்க்கெட்டு. அண்ட் இன்னைக்கும் நிஃப்டி 50லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50லையும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயஸ் பக்கம் போயிருந்தாலுமே எனக்கு என்னமோ மார்க்கெட் இன்னைக்கு கிராஷ் ஆன மாதிரி தான். ஐ மீன் கிராஷ்னா ஒரு பெரிய லெவல் கிராஷ் கிடையாது. எஸ் டு நெக்ஸ்ட் எனக்கு மார்க்கெட் பேரிஷ் பக்கம் தான் இருந்துச்சு, செல்லர்ஸ் பக்கம் தான் மார்க்கெட் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம 15 மினிட்ஸ் கேண்டில் எப்பவும் போல ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போயிடலாம் அது. ஸோ எஸ் பாருங்க, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே போனால் பயர்ஸோட டாமினேஷன் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் நமக்கு செல்லர்ஸ் மட்டும் தான் டாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் நாளைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுத்துக்குமே இன்னுமே கொஞ்சம் பேரிஷ் பக்கம் தான் இருக்கும். பயர்ஸ் பக்கம் இன்னும் மார்க்கெட் அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு என்னமோ பயர்ஸ் பக்கம் போன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் நாளைக்கும் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50ல நீங்கள் புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டீசென்டான ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். கண்டிப்பா உங்களோட ஓன் ப்ரெடிக்ஷன் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அது ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நீங்க தாராளமா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நீங்க எந்த ப்ரீமியம் அமௌண்ட்ல ட்ரேட் பண்ணணுமோ நீங்க தாராளமா ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபார் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸ் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் சைட்ல இருந்து. இப்போ நம்ம கமாடிட்டிஸ் பார்ப்போம். நம்ம கமாடிட்டிஸ்க்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு புல்லிஷ் பக்கம் தான் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்டாக எனக்கு பயஸ் டாமினேஷன் கொடுத்ததுனால, நேற்று முந்தா நேற்றுலாம் பயஸ் டாமினேஷன் இருந்ததுனால நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம்னா, மார்க்கெட் பயஸ் பக்கம் போகும். ஏன்னா பயஸ் தான் இன்னும் மார்க்கெட்ல இருக்காங்க. எஸ், தேர் ஆர் சர்டன் அதர் ஃபேக்டர்ஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்டு அக்ராஸ் த கண்ட்ரி, just across the country and across the globe. ஸோ அந்த ரீசன்ஸ்னால எஸ் தேர் குட் பி சம் இம்பாக்ட் இன் த மார்க்கெட். பட் என்னோட அனாலிசிஸ் படி பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் எனக்கு புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே மார்க்கெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ் மார்க்கெட் நமக்கு இங்கே ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் பேரிஷ் பக்கம் தான் வந்துச்சு. பட் பேரிஷ் பக்கம் வந்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் புல்லிஷ் பக்கம் தான் போனா. ஸோ நான் எப்போவுமே நான் மென்ஷன் பண்ணுறது, நீங்கள் ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே மென்ஷன் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தகுந்த மாதிரி 9 மணிக்கு விட்டுட்டு 9 மணிக்கு எடுத்தோடனே ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு 10 மணிக்கோ இல்லை 11 மணிக்கோ நீங்கள் ஒரு என்ட்ரி பையிங் சைடில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ப்ராஃபிட், நல்லாவே டீசெண்டை தாண்டி நிறைய ப்ராஃபிட்டே பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட அசம்ஷன். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் மற்ற செக்மெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான். காப்பரை தாண்டி நீங்கள் அலுமினியமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 to 2 hours கழிச்சு எடுத்திருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நேச்சுரல் கேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபாலாக தான் இருக்குது. இப்போவுமே மார்க்கெட் நல்லா தான் ஆக்சுவலாக கீழே இறங்கியிருக்கா மார்க்கெட். ஸோ இந்த ஒரு யூஎஸ் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கொஞ்சம் கிராஷ் தான் ஆயிருக்குது மார்க்கெட்டு. பட் எஸ் நெவர்த்லெஸ் மார்க்கெட் எனக்கு இன்னும் பேரிஷ் பக்கம் தான் இருக்குது. மார்க்கெட் எனக்கு புல்லிஷ் பக்கம் திரும்பின மாதிரி தெரியல. ஒன் செகண்டா ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ எஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு ரொம்பவே வந்து மார்க்கெட் ஒரு 10 ருபீஸ் கிட்ட மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கான். பட் நெவர்த்லெஸ் இன்னைக்கு நீங்கள் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து ரைசிங் சைடில் தான் இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் நல்லாவே கிராஷ் கொடுத்துருக்குது நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் அதை தாண்டி மார்க்கெட் வந்து பயஸ் டாமினேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு எதுவும் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, பையிங் பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் பயஸ் மட்டும் தான் இருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து பையிங் சைடில் இருந்தீங்க அப்படின்னா. ஜிங்க்குக்கும் அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் வந்து நல்லா வந்து பயஸ் பக்கம் தான் இருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து பயஸ் பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போவுமே அதுதான் நடந்திருக்குது. மார்க்கெட் வந்து ரொம்ப ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஹையை தொட்டுக்கிட்டு இருக்கான் அவன். ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 255.6 அண்ட் இன்னியோட ஹை பார்த்தீங்கன்னா 255.6. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ தான் வந்து நியூ ஹையை தொட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு டேக்கு, இன்ட்ரா டேக்கு. அதுவும் வந்து ஹேப்பனிங் அட் தி ஆல்மோஸ்ட் க்ளோசிங் செஷனில் தான் மார்க்கெட் வந்து ஹை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷ் பக்கம் தான் இருக்குது. ஈவன் ஃபார் நேச்சுரல் கேஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் செல்லர்ஸோட டாமினேஷன் இருந்தாலுமே வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து பையர்ஸோட டாமினேஷன் இருக்கும். கண்டிப்பாக நாளைக்கு மார்க்கெட்டும் வந்து பையிங் சைடு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் டெஃபினட்டாக நாளைக்கு மார்க்கெட் பையிங் சைடில் தான் இருக்கும். அண்ட் கம்பேர்ட் டு தி அதர் செக்மெண்ட்ஸ் அதுக்குமே வந்து எனக்கு மார்க்கெட் வந்து நல்லா பையிங் சைடில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் புல்லிஷாக போகலாம். மார்க்கெட் இன்னும் பேரிஷ் பக்கம் திரும்பலை. எஸ் மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். பட் பயர்ஸோட டாமினேஷன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால மார்க்கெட் டெஃபினட்டாக புல்லிஷ் பக்கம் தான் போகும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இன் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஆப்ஷன்ஸுக்கு வந்து நான் இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் கிராஷ் ஆகும், இன்னும் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபார் கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் காப்பர், அலுமினியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் இது நாலுத்துக்கும் வந்து நான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும், பயர்ஸோட டாமினேஷன் இருக்கும். நீங்கள் வந்து என்ட்ரி வந்து பையிங் சைடில் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம ப்ரெடிக்ஷன் நடந்துச்சா நடக்கலையா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் டெஃபினட்டாக வந்து என்னோட ரெக்வெஸ்ட் ப்ளீஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அது நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இல்லை எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுனாலும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அதை ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ தட் வில் ரியலி ஹெல்ப் மீ டு க்ரோ. அண்ட் எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸும் டெஃபினட்டாக பாருங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் வந்து அதை பார்த்தா தான் மார்க்கெட் வந்து இந்த நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வரும்போது அது நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால வந்து இட் வில் ரியலி ஹெல்ப். உங்களுக்கும் வந்து உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் அவங்களுக்கு இந்த சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நம்பிக்கையும் கூட. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். தேங்க்யூ. குட் நைட்.